திடீர்னு ஒரு ப்ரொட்டஸ்டர் வர்றாங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அது ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்டா மாறுது. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது கிரெடிபிலிட்டி வேணுமா? அப்படிலாம் கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து வந்த கூட்டமோ இல்லை ஒரு மோட்டிவ் வச்சு வெளிநாட்டு கிடையவே கிடையாது. உண்மையிலே இது உண்மையான ஒரு போராட்டம். இந்த போராட்டம் எப்பயோ நடக்க வேண்டியது. இது ஆல்ரெடி பீயிங் லேட். இது ஒரு சீரியஸ் இஷ்யூ. இதை வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி தான் முன்னிறுத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க. அடிக்கிற போலீஸ் நிறைய பேர் பார்த்தீங்களா, அவங்களோட நேம் பேட்ஜ் இல்லை, அவங்க பேர் இல்லை, ஒன்றுமே இல்லை. அவங்க உண்மையிலே போலீஸா இல்லை இல்லைனா வந்து வெளியாட்களால் நமக்கு தெரியாது. நீட்டை எதிர்த்து நடக்கிற ஒரு பெரிய மாபெரும் போராட்டம். பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து பங்கேற்க முயற்சி பண்ணுறாங்க. இப்போ ஜனநாயகன் FDFS அதிகமாக பேசப்படுதா, இந்த நீட் எதிர்ப்பு தமிழ்நாட்டில் அதிகமாக பேசப்படுதா? ஜனநாயகம்ன்றது ஒரு டெம்பரரி விஷயம். படம் வரும், 10 நாள் பேசப்படும், அப்புறம் போயிடும். நீட்டுறது அப்படி கிடையாது. முழுக்க முழுக்க இதை எடுத்துகிட்டு போகிறது CJP தான். இதுக்கான கிரெடிட்டும் அவங்களுக்கு தான் சேரும். ஒரு பெரிய மாபெரும் பிரச்சனை. இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறதுக்காக இது எடுத்து ஃபஸ்ட்டு செயல்படுத்தி காக்ரோச் ஜனதா பார்ட்டி. பொருளாதார சப்போர்ட் எதுவும் கிடையாது. எல்லாமே ஒரு பொது கருத்தை முன் வச்சு ஒரு வந்து குரூப்பாக சேர்ந்து அதை அப்போஸ் பண்ணுறாங்க. அதுக்கான தேவைப்படுதில்ல. இது ஒரு பெரிய மாபெரும் பிரச்சனை. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில விளையாட்டு அணி செயலாளர் திரு சுரேஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நீங்க? நல்லா இருக்கு சார். காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கரப்பாம்பூச்சி ஜனதா அமைப்பு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுட்டு வர்றாங்க டெல்லியில். என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நீட் பேப்பர் லீக் தொடர்ந்து இது ஒரு வாடிக்கையாக இருக்குது. நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து இதில் வந்து முழுமையாக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதனால அதற்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டு இருக்குது. ப்ரொட்டஸ்ட் நியாயமானதுன்னு பார்க்குறீங்களா, இல்லை ரைட் விங் ஆதரவாளர்ஸ் வந்து இதில் பாகிஸ்தான் சதி இருக்குது, சீனாவோட சதி இருக்குன்னுலாம் இணையதளத்தில் எழுத ஆரம்பிக்கிறாங்க? உங்களுடைய பார்வை என்ன? இதில் 100% வந்து நியாயம் இருக்குது. அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கான அனைத்து உரிமையும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. யார் வேணால் ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம். மோரோவர் அவங்க ஹங்கர் ஸ்ட்ரைக் தான் பண்ணுறாங்க. ப்ரொட்டஸ்ட்டுக்கும் அமைதியான போராட்டம் தான் பண்ணுறாங்க. யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல, எதுவும் பண்ணல. அவங்க வந்து அமைதி. இதில் வந்து 100% வந்து அவங்களுக்கு நம்மளோட ஆதரவு கண்டிப்பாக இருக்குது. இதில் வந்து பெரிய பெரிய இதெல்லாம் வந்து பெரிய பெரிய கண்ட்ரி, சைனா மாதிரி கண்ட்ரிஸ்லாம் இன்வால்வ் வந்து டோட்டல் புல்ஷிட் கான்ஸ்பிரசி. அதெல்லாம் உண்மை கிடையாது. வழக்கமாக எழுதுகிற சைனா, பாகிஸ்தான் எக்ஸ்கியூஸ் சொல்கிறது தான் இதெல்லாம். இல்லை, நேஷனல் மீடியாவில் பேசுகிறாங்கல்ல, அவங்க யாருமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, ப்ரொட்டஸ்ட்டுக்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது, நிறைய பேர் ஊடுருவி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அப்படி நீங்கள் நேஷனல் மீடியாவில் முன்னாடி சொல்லுவாங்க. அது உங்களுக்கே தெரியும். அந்த மீடியாக்கள்லாம் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த மீடியாலாம் உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் வந்து இப்படி தான் பேசுவாங்க. அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. அடிக்கிற போலீஸ் நிறைய பேர் பார்த்தீங்களா, அவங்களோட நேம் பேட்ஜே இல்லை. அவங்களோட நேம் பேட்ஜ் இல்லை, அவங்க பேர் இல்லை, ஒன்றுமே இல்லை. அவங்க உண்மையிலே போலீஸா இல்லை இல்லைனா வந்து வெளியாட்களால் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து இது முழுக்க வந்து நீட்டை எதிர்த்து நடக்கிற ஒரு பெரிய மாபெரும் போராட்டம். பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து பங்கேற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அவங்களே இப்போ வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது, உள்ளே அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த போராட்டத்தில் வந்து வெளிநாட்டோட ஊடுருவல் இருக்குன்றதெல்லாம் வந்து முழுக்க வந்து வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கதை. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது கிரெடிபிலிட்டி என்ன இருக்குது அவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அதற்காக வந்து இவங்க போராட்டத்தில் ஃபஸ்ட்டு வர்றாங்க. இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஆரம்பித்து அப்படி வர்றாங்க. அடுத்து இது இப்போ தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. இன்னும் அடுத்து வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் அதை பேன் பண்ணுங்க, இதை பேன் பண்ணுங்கன்னு வர்றாங்க. இவங்களுடைய மோட்டிவ் என்ன, இவங்களுக்கு என்ன கிரெடிபிலிட்டி இருக்குன்னு ஆளுங்கட்சி சார்பாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது கிரெடிபிலிட்டி வேணுமா? அப்படிலாம் கிடையாது. ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு கிரெடிபிலிட்டி வேணுமா? அது எல்லாமே ஒரு பொது கருத்தை முன் வச்சு ஒரு வந்து குரூப்பாக சேர்ந்து அதை அப்போஸ் பண்ணுறாங்க. அதுக்கான தேவைப்படுதில்ல. பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கொஷின் பேப்பர், ஒரு செக்யூரான கொஷின் பேப்பர் லீக் ஆகிருக்கு, எக்ஸாம் கேன்சல் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து பல லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய மாபெரும் பிரச்சனை. இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறதுக்காக இது எடுத்து ஃபஸ்ட்டு செயல்படுத்தி காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஒருவேளை தர்மேந்திர பிரதான் வந்து ரிசைன் பண்ணுறாருன்னு நம்ம எடுத்துப்போம். கடந்த காலங்களில் HRD மினிஸ்டராக இருந்தவங்கலாம் துறை மாற்றி வேறு போர்ட்ஃபோலியோலாம் கொடுத்துருக்காங்க. ஸ்மிருதி இரானிக்கு பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு முன்பாக காங்கிரஸ் கவர்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஒருவேளை அவரை வேற துறைக்கு மாத்துறாங்க அல்லது சாக் பண்றாங்கன்னா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிறதுக்கு அதோட வேலிடிட்டி முடிஞ்சதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்லையே, இது அவங்களோட ஆரம்பம் தானே.
ஒரு ஷோ பிரதர், நீங்கள் நல்லா பாருங்கள். இப்போ இது ஒரு சீரியஸ் இஷ்யூ. இதை வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி தான் முன்னிறுத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க. மற்ற கட்சிகள்லாம் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்பயே மற்ற கட்சிகளும் அப்போசிஷன் தெரிவித்தாங்க. இப்போ இது முன்னிறுத்தி எடுத்துகிட்டு போகிறது காக்ரோச் ஜனதா பார்ட்டி தான். ஸோ அதனால் வந்து இது ஃபஸ்ட் இஷ்யூ. நெக்ஸ்ட் இஷ்யூ அவங்க எது வந்தாலும் இது வந்து ஃப்ரீ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஒரு விஷயம் நல்லது நடந்தால் அப்ரிஷியேட் பண்ணுறதும், ஒரு விஷயம் தவறு நடந்தால் அதை கிரிட்டிசைஸ் பண்ணி இது மாதிரி போராட்டங்கள் நடத்துறதும், அமைதியான போராட்டங்கள் வந்து பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போராட்டங்கள் நடத்துறதும் தப்பு இல்லையே. அவங்கள தன்னைத்தானே வருத்திக்கிட்டு தானே ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. ஹங்கர் ஸ்ட்ரைக் என்ன, உங்களை சாப்பிட வேணான்றாங்களா? அவங்க தானே சாப்பிடாம படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒன்றும் தவறில்லை. திடீர்னு ஒரு ப்ரொட்டஸ்டர் வர்றாங்க, அது ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்டாக மாறுது. பின்னாடி என்ன மோட்டிவ் இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இயல்பாக எல்லாத்துக்கும் எழதானே செய்யும். என்ன காரணம் அப்படின்னா 2011-12 காலத்தில் வந்து திடீர்னு அண்ணா ஹசாரின்னு ஒருத்தர் ப்ரொட்டஸ்ட்டில் உட்காந்தாரு. அதன் பிறகு அது யாருக்கு சாதகமாக அமைஞ்சது, யாருக்கு பாதகமாக அமைஞ்சதுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் வந்து அன்னைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட்டை எதிர்த்து போராட்டம் பண்ண அண்ணா ஹசாரேவை ஆதரிச்சாரு. இன்னைக்கு காங்கிரஸோட சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்கிறார். அதனால இந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு மோட்டிவ் இருக்கா இந்த மாதிரி விஷயங்களை பொதுவாகவே கேட்குறேன். என்ன பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, நேற்று அவங்க போலீஸ்கிட்ட வாங்கின அடி எல்லா உலகமே பார்த்துருக்கு. கடைசி இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் வந்து வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராட்டம் பஞ்சாப்ல பஞ்சாபிஸ் வந்து அந்த போராட்டம் டெல்லியில் போராட்டம் பண்ணதை அதுதான் பார்த்துருக்கோம். இதில் யாரும் மோட்டிவ்லாம் கிடையாது. மோட்டிவ் வச்சுலாம் அப்படி அடி வாங்கி ரோட்டில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து வந்த கூட்டமோ இல்லை ஒரு மோட்டிவ் வச்சு வெளிநாட்டு கிடையவே கிடையாது. உண்மையிலே இது வந்து உண்மையான ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தை வந்து நம்மள மாதிரி ஆளுங்க வந்து அதை வந்து அங்கே போய் நம்ம வந்து கலந்துக்க வாய்ப்பு இல்லைனாலும் இங்கேருந்து மோட்டிவேட் பண்ணோம். அவங்களோட உண்மைத்தனத்தை நம்ம கொஷின் பண்ணுவது வந்து நல்லதே கிடையாது. எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. என் கிரெடிபிலிட்டிக்காக நான் இந்த கேள்வி எதுக்காக கேட்குறேன்னா, நீங்களும் பார்த்துருப்பேன் இணையதளத்தில் எந்த மாதிரியான சொல்லாடல் அவங்களுக்கு எதிராக களமாடப்படுதுங்கிறத நீங்களும் பார்த்துருப்பீங்க. இவர்கள் முழுக்க முழுக்க வந்து ஏதோ ஒரு பர்சனல் அஜெண்டாவோடு வர்றாங்க. திடீர்னு எப்படி இத்தனை பேர் வரலாம், எப்படி இத்தனை பேருக்கு அவங்களுக்கு எங்கேருந்து இந்த சோர்ஸ் வந்தது, திடீர்னு எப்படி லெஃப்ட் ஐடியாலஜியில் இருக்கவங்களாம் அந்த ப்ரொட்டஸ்ட்டில் போய் கலந்துக்கிறாங்க, இந்த மாதிரி கேள்விகளை வந்து வலதுசாரி சிந்தனையாளர்களும் சரி ஆதரவாளர்களும் சரி இணையதளங்களாக இருக்கட்டும் இதுக்கு கூட கலந்துக்கலாம், எல்லா இடத்துலையுமே இதுக்கு கூட கலந்துக்கலன்னா வேற எது கலந்துப்பாங்க? இதை விட ஏதாவது பெருசாக நடக்கணுமா? இல்லை இதுக்கு தான் கலந்துக்கணும்னு ஏதாவது க்ரைட்டீரியா இருக்குது? அப்படிலாம் கிடையாது. இது ஒரு கரெக்டான விஷயம். நீட்டை வந்து நாங்கள் ரொம்ப நாளாக எதிர்த்துட்ருக்கோம். விடுதலை சிறுத்தைகள் சார் ரொம்ப நாளாக எடுத்துருக்கோம். அனைத்து கட்சிகளும் முக்கால்வாசி கட்சிகள் வந்து நீட்டை எதிர்க்கிறாங்க. ஸோ இது ஒரு பிளாட்ஃபார்மாக பயன்படுத்தி நம்ம எவ்வளோ இது அப்போஸாக இருக்கணுன்றது இன்றைக்கி உலகமே பார்க்குது. நீட்டுன்ற எக்ஸாம் தேவையா? வருஷம் ஏதாவது ஒரு குளறுபடி நடக்குது. வருஷம் எத்தனை குழந்தைங்க சாகுது நீட்டில்? எதிர்கட்சிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு சார். நான் வந்து அரசியல் ரீதியாகவும் பார்க்குறேன் இந்த விஷயங்களை. போராட்டங்கிறது ஆரோக்கியமான செயல் தான். ஜனநாயகத்தில் போராட்டங்கள் அனுமதிக்கப்படணும், எல்லாமே ஓகே. 2011-12 ஆண்டில் வந்து பிஜேபி போராட்டம் மூலமாக தான் காங்கிரஸ் ஆட்சியிலேருந்து இலக்க வச்சாங்க 2014 எலெக்ஷனில். ஆனால் நேற்று எதிர்க்கட்சி தலைவர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசும் பொழுது அந்த தலைவர் அபிஜித் பற்றியோ அல்லது காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிற வார்த்தையே பயன்படுத்தாமல் இந்தியன் யூத்ஸு, தர்மேந்திர பிரதானை பார்த்து பயப்படுறாரு மோடி, இந்த மாதிரி வார்த்தைகள் தான் சொல்கிறாரே தவிர அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிறது முன்னெடுக்குது. காங்கிரஸ் கடந்த காலங்களில் பண்ணாததை அவங்க முன்னெடுக்கிறாங்க. டு பி ஃப்ராங்க் அப்படி தான் சொல்லணும். பெரிய அளவில் காங்கிரஸ் இந்த 11 ஆண்டுகள் 12 ஆண்டுகளில் போராட்டம் நடத்திருக்கான கேள்விக்குறிது. அது அகில இந்திய அளவுலையும் சரி மாநில அளவுலையும் சரி. அவங்க பண்ணுறாங்கன்னா அது அங்கீகரிக்க எங்கே எதிர்க்கட்சிகள் தவறுதா? கிடையவே கிடையாது. அது வந்து நேற்று கூட பார்த்தீங்கன்னா நம்ம உமர் அப்துல்லா, ஃபருக் அப்துல்லா எல்லாரும் அங்கே இறங்கி அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறாங்க. அவங்களுக்கான சப்போர்ட்டும் அங்கே போகிறதுக்கான ஆக்சஸும் கிடைக்கல. ஒரு நிமிஷம் ஃபுல்லாக சொல்லி உங்கள் கேள்விக்கான முதல் பதில் சொல்லிடுறேன். ராகுல் காந்தி முதல்ல இருந்தே காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு ஆதரவாக தான் பேசிக்கிட்டு இருக்காரு. நேரடியாக பேசுகிறாரா மறைமுகம் அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு ஆதரவாக தான் பேசுகிறாரு. இது வந்து ஒரு காமன் காஸ் பிரதர். இது வந்து பப்ளிக்கோட ஒப்பீனியனாக தான் வந்து அந்த சிஜேபி அங்கே பேசுகிறாங்களே தவிர கட்சி ரீதியாக பார்க்காதீங்க. முக்கால்வாசி பப்ளிக் வந்து எனக்கு தெரிஞ்சு நீட்டை வந்து எதிர்க்கிறாங்க. ஸோ அதனால மக்களோட கோரிக்கையை தான் அங்கே வைக்கிறாங்களே தவிர இந்த கட்சி ஆதரவு. ராகுல் காந்தி என்ன பொறுத்தளவு இவங்களுக்கு சிஜேபிக்கு வந்து 100% ஆதரவாக தான் பேசிக்கிட்டு இருக்காரு. மற்ற கட்சிகளும் இப்போ ஒருத்தராக போய் பார்க்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான தடைகள் நிறைய வந்து ஃபருக் அப்துல்லா, உமர் அப்துல்லா போறாங்கன்னா அவங்க அடிப்படையில் காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்தவங்க. பல போராட்டங்கள் இல்ல, நான் அவங்கள மாதிரி தலைவர்கள் சொல்றேன். நிறைய பேர் பிரகாஷ் ராஜ் போயிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம இவரு போயிருக்காரு சார், ஆசாத், சந்திரசேகர் ஆசாத் போயிருக்கிறாரு, பிரகாஷ் ராஜ் போயிருக்கிறாரு, ராசா அவர்கள் போனாங்க நாட்டில இருந்து. மற்றபடி முக்கியமான தேசிய அளவில் இருக்கக்கூடிய கட்சிகள் யாரு போனா யார் எல்லாமே இந்த சிஜேபிங்கிற வார்த்தையை பயன்படுத்த மறுக்கிறாங்களே. நேற்று நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வச்சிருக்க வேண்டாம். இவ்வளவு பெரிய மாணவர் ப்ரொட்டஸ்ட் நடக்குது. நாடாளுமன்றத்தை கிட்டத்தட்ட ஸ்தம்பிக்க வச்சிருக்கணும்ல எதிர்கட்சிகள். இல்லை, நேற்று தானே ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கும் நடக்கும், நாளைக்கு இந்த வாரம் ஃபுல்லாக நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக எடுத்துருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா
நேற்று வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டை நோக்கி வந்து நடைப்பயணம் பண்ணுறதுக்கு அந்த பெரிய தடியடிலாம் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ப்ரோட்டஸ்ட் இன்டென்சிஃபை ஆகுமே தவிர குறையறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. மற்ற கட்சிகளும் ஒருத்தராக ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாஜக முன்னாள் தேசிய தலைவர் தற்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டாவையும் அந்த குழுவில் இருந்து ஒருங்கிணைப்பாளர்கள் சந்திச்சிருக்கிறாங்க. மாணவர்கள் போராட்டங்களை கைவிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. ஒருவேளை அரசு நடவடிக்கை எடுக்குதுன்னே வச்சுக்கலாம். தர்மேந்திர பிரதானை சாக் பண்ணுறாங்க, அரசு துரிதமான நடவடிக்கை எடுக்குது. தாமதமான நடவடிக்கை தான், ஆனால் நீங்கள் கோரிக்கை வச்சோன்னு அதை பண்ணுறாங்கன்னு வைங்க. அதன் பிறகு இந்த போராட்டக்காரர்கள் கலைந்து செல்வார்கள். அவங்களோட முக்கிய கோரிக்கைகள் அது ஒன்றா இருக்குல்ல, அதை அவங்க பண்ணாலே அவங்களுக்கு மாபெரும் வெற்றி தான். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு இயக்கத்தை வந்து இன்னைக்கு நேற்று ஆரம்பித்த ஒரு கட்சி வந்து இவ்வளோ பெரிய போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி அது ஒரு பெரிய இது ஒரு சக்ஸஸ் தான். இது கடந்த காலங்களில் நடக்கிறது உங்களுக்கு தெரியாது இல்லை. ஃபார்மர் ப்ரொடெஸ்ட் வந்து இதை விட பெரிய அளவில் பேசப்பட்டது. அதே மாதிரி இதுக்கும் சிஏக்கு எதிராகவும் நிறையா போராட்டங்கள் நடந்தது. ஆசாதிங்கிற ஸ்லோகன் வந்து மாணவர்கள் அப்போ தான் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி பல ஸ்லோகன் இருக்குது. இந்த ப்ரொட்டஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குதுங்கிற மாதிரி நம்மளே பிம்பத்தை கட்டமைக்கிறோமா? அப்படி இல்லை. நான் அதான் இதுக்கு முன்னாடி சொன்ன பாயிண்ட், விவசாயிகள் வந்து சட்டங்களை திரும்ப பெற வச்சிருக்கிறாங்க. இது வந்து இந்தியாவோட எதிர்காலத்தை வச்சு இது மற்ற போராட்டங்களை நான் குறைத்து மதிப்பிடல, அதுவும் பயங்கர இன்டென்ஸான ஒரு போராட்டம் தான். ஆனால் இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப மாணவர்களோட எதிர்காலத்தை முக்கியமாக வச்சு இது பண்ணுற ஒரு போராட்டம். ஸோ இதனால் வந்து இது வந்து மொத்த இந்தியாவே உங்களுக்கு பின்னாடி இருக்குது. மொத்த இந்தியாவே இந்த போராட்டம் எதை நோக்கி போகுதுன்றத ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் எப்பயோ நடக்க வேண்டியது, இது ஆல்ரெடி பீயிங் லேட். இதை வந்து 9 வருஷம் கழிச்சு இந்த போராட்டம் நடக்குது. அதை வந்து இவங்க வந்து இதை எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது உண்மையிலே இவங்களுக்கு நம்ம இது பாருங்கள், அவங்க வந்து புது கட்சி, பொருளாதார சப்போர்ட் எதுவும் கிடையாது. வெளியே வந்து இப்போ இவங்க சொல்கிற மாதிரி சைனா பாகிஸ்தான்லாம் சப்போர்ட், அதெல்லாம் சும்மா பேச்சு. அதெல்லாம் இவங்களாம் முழுக்க எடுத்துகிட்டு போய் அடி வாங்கி ரத்தம் சிந்தி, உண்மையிலே ரத்தம் சிந்தி மண்டை உடஞ்சி சண்டை போட்டுருக்காங்க. இந்த பசங்களை வந்து நம்ம கிரிட்டிசைஸ் எந்த லெவலையுமே கிரிட்டிசைஸ் பண்ணாமல் அவங்களுக்கான முழு ஆதரவும் நம்ம தரணும். பொதுவாக வந்து தமிழ்நாடு தாசர் போராட்டத்துக்கு எப்போவுமே முன்னோடின்னு சொல்லுவாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும், இடஒதுக்கீட்டுக்காக போராட்டமாக இருக்கட்டும், பாபர் மசூதியில் உத்தரப்பிரதேசில் அடித்ததுக்கு தமிழ்நாட்டில் போராடினாங்க, சிஏஏல இங்கே போராடினாங்க. இத்தனைக்கும் அன்றைய ஆளும் அரசு எடப்பாடி அரசு வந்து ஒரு முஸ்லீம் கூட பேர்லேருந்து நீக்கப்படாது, குடியுரிமையிலேருந்து நீக்கப்படாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் போராடினாங்க. தன்னெழுச்சியாக வந்து போராடினாங்க, ஜல்லிக்கட்டுக்கு போராடினாங்க. நீட்டுங்கிற இவ்வளோ பெரிய இஷ்யூவை ஃபஸ்ட்டு முன்னிறுத்தினதே போராட்ட காலத்தில் தமிழ்நாடு. ஆனால் இன்னைக்கு இந்த ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டில் பேசப்படவே இல்லை. நீங்கள் கேட்டது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல கேள்வி. எனக்கே அந்த ஒரு சின்ன இது இருந்தது, ஏன் தமிழ்நாட்டில் இதை பற்றி அதிகமாக பேசப்படல? இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக வந்துக்கிட்டு இருக்கா? இல்லைனா வந்து நம்மளோட பாலிடிக்ஸ், லோக்கல் பாலிடிக்ஸு, நம்மளோட ஸ்டேட் லெவல் பாலிடிக்ஸ்லேயே மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்களான்னு எனக்கும் வந்து ஒரு கொஷின் இருந்தது. இதை வந்து மீடியா கரெக்டாக எடுத்துகிட்டு போகலன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. இல்லை, ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்டில் நீங்கள் பார்த்து இல்லை, ஜல்லிக்கட்டை தன்னெழுச்சியாக மாணவர்கள் வர்றாங்க. கண்டிப்பாக சென்னையை சேர்ந்தவங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. கோவையிலே சேர்ந்தவங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. பாதிக்கப்பட்டவன் மட்டும்தான் குரல் கொடுக்கணுங்கிறத எந்த இடத்துலயுமே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கல. இல்ல, அது பாதிக்கப்பட்டவனுக்கு பாதிக்கப்படாதவன் நீங்க சொல்றது வந்து நான் ஒத்துக்கிறேன். தமிழ்நாட்டில் அந்த ப்ரோட்டஸ்டோட பெரிய இம்பாக்ட் இங்கே இதில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் இறங்கி இங்கே ஒர்க் பண்ணியிருக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் அகேன் இது திருப்பி நம்ம இதுக்கு தான் வரணும். காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு வந்து ஒரு புதுசாக ஆரம்பித்த பார்ட்டி, இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் மற்ற ஸ்டேட்டில் இப்போ தான் ஒன்றா வந்துகிட்டு இருக்கு. அந்த பேரே வந்து மக்கள் வந்து கொஞ்சம் ஏளனமாக நினைக்கிற ஸ்டேஜில் தான் இன்னும் இருக்காங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், யூஎஸில் வந்து இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் பார்ட்டியோட சிம்பிள் வந்து டாங்கி தான். டாங்கி டெமோக்ராட்டிக், அந்த டாங்கி தான் அதோட சிம்பிளே. ஸோ மக்கள் வந்து இன்னும் அந்த காக்ரோச்ன்றது ஒரு விளையாட்டாவோ ஒரு இதுவாகவோ எடுத்துக்கிறாங்களே தவிர இன்னும் அது ஊடுருவி இன்னும் வரல. ஆனால் இப்போ வந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த ஒரு 2-3 நாட்களாக இந்தியா மட்டும் இல்லை, உலக நாடுகளில், உலக செய்திகள்லேயே இந்த ப்ரோட்டஸ்ட்டை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. உலக செய்திகளில் பேசப்படுதுன்னு சொல்கிறீங்க. இந்தியா மிகப்பெரிய போராட்ட களத்திற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு. இங்கே எதிர்கட்சியும் சரி ஆளும் கட்சியும் சரி பெரிய அளவில் பேசுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. குறைஞ்சபட்சம் எதிர்கட்சியை சேர்ந்த MP ஆராசா போய் பார்த்தாரு. டெல்லியில் நடந்த அந்த தடியடிக்கு வந்து எதிர்கட்சி தலைவர் கண்டனம் தெரிவித்தார். ஆளும் அரசு இது தொடர்பாக என்ன கருத்து சொல்லியிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை உங்க முன்னாடி இல்லை, கண்டிப்பாக வந்து இதுக்கான தவிர்த்திருக்கலாம், தடியடியை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை ஐடி விங்ல போடுறாங்க. தவிர்க்கிறதுக்கு என்ன இருக்கு? கண்டிச்சிருக்க வேண்டாமா? நீங்க பண்ண தப்புன்னு சொல்லியிருக்க வேண்டாமா? இல்லை, டெஃபினட்டா வந்து இதோட எதிர்ப்பு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா தெரிவிச்சிருக்கலாம். இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து எம்பிஸ், உங்களுக்கே தெரியும், எம்பிஸ் யாரும் கிடையாது. இவங்களோட ரெப்ரசன்டேஷன் முழுமையாக அங்கே போய் சேர்ந்து அடையலை. இவங்க வாய்ஸ் மேட்டர்ஸ், இவங்க பேசுறது மேட்டர். விஜய் வந்து நிறைய இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்லாம் பாருங்க,
விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஜனதா மந்திர் போறார் இங்க எடுக்க லோக்கல் ப்ரோக்ராம் எடுத்து. ஸோ அவங்க பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு உலகமே வாட்ச் பண்ணுது, இந்தியாவை வாட்ச் பண்ணுது. இவங்க ஆல்ரெடி அப்போசிஷனை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இவங்களோட ரெப்ரசன்டேஷன் முழுமையா பார்லிமெண்ட்ல கிடையாது, இப்போதைக்கு கிடையாது. உங்களுக்கு தெரியாது, அவங்க வாய்ஸ் வந்து அவங்க ஒரு அப்போசிஷன்ல தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் பெட்டரா தெரிவிக்கலாம். நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேன். அவங்க எதிர்ப்பை இன்னும் பெட்டரா தெரிவிச்சிருக்காங்க. பெரியாருக்கு எத்தனை எம்பி இருந்தாங்க, எத்தனை எம்எல்ஏ? இல்ல பிரதர், நீங்க சொல்ற பாயிண்ட் கண்டிப்பா 100% ட்ரூ. அவங்களோட எதிர்ப்பை இன்னும் வெளிப்படையாவும் இன்னும் ஸ்ட்ராங்காகவும் தெரிவிச்சிருக்கலாம். அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஆனா ஜனநாயக சக்திகள் இப்ப பிரிஞ்சிருக்கீங்கிறது தானே மக்களோட பிரச்சனையா இருக்குது. மக்கள் பிரச்சனைகள் எந்த இடத்துல பேசப்படுது நீங்க சொல்லுங்க. இப்ப ஜனநாயகன் FDFS அதிகமா பேசப்படுதா, இல்ல நீட் எதிர்ப்பு தமிழ்நாட்டுல அதிகமா பேசப்படுதா? டு பி ஃப்ராங்க், நீங்க கூட்டணியில இருக்கீங்க. ஜனநாயகம்ன்றது ஒரு டெம்பரரி விஷயம். அந்த படம் வரும், 10 நாள் பேசப்படும், அப்புறம் போயிடும். நீட்றது அப்படி கிடையாது. காலங்காலமா வந்து அந்த பிரச்சனை பேசப்பட்டு இருக்கு. அதான் சொல்றேன். இப்போ வந்து இதை முன்னிறுத்தி இதை எடுத்துட்டு போறது வந்து சிஜேபி தான். இதுக்கு மற்ற கட்சிகள் விஜய் முதல் கொண்டு மற்றவங்க முதல் கொண்டு யாரெல்லாம் ஆதரவு தரும், அது இன்னும் அதோட ஸ்ட்ராங்னஸ் கூடுமே தவிர அது இதுவாகாது. இதை வந்து முன்னிறுத்தி நம்ம அதிகமாக பேசினா அதுக்கான கிரெடிட் வந்து மற்ற கட்சிகள் எடுத்துருமா. இதோட முழுக்க இதை எடுத்துட்டு போறது சிஜேபி தான். இதுக்கான கிரெடிட்டும் அவங்களுக்கு தான் சேரும். ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் வந்து நேர்காணல் எடுத்தது. நன்றி பிரதர். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.